சரி. ஆமா, இங்க எஸ்பி ஹூட் மூலமா பாக்குறப்ப நம்ம டிபிசிசி ரன் ஆயிட்டு இருக்கு பாருங்க, தெரியுதா? இப்ப செக் பண்ணா இருக்காது, எனக்கு தெரிஞ்சு கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஒரு சின்ன டிபி தான் அது. ரன்னபிள் எதுவுமே இல்லை பாருங்க, முடிஞ்சாட்டு இருக்கு. வந்துருச்சு பாருங்க, பேக்கப் ஃபைல் தெரியுதா? 10:20க்கு ஒரு பேக்கப் எடுத்துருச்சு. எந்த டேட்டாபேஸ்னா அட்வென்ச்சரஸ் 2022. டைமிங்க பாருங்க, 16 அக்டோபர் 2024. 2022 2015 அப்படின்னா 10 PM 20 minutes. இங்க சிங்கப்பூர் டைம் காமிக்குது, அதனால நம்மளோட மெயின்டெனன்ஸ் பிளான் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது பேக்கப் டேட்டாபேஸை போய் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போய் பார்த்தீங்கன்னாலும் இங்க வரும் இல்லையா? ரெஃப்ரெஷ் இருக்கு பாருங்க. 16/10/2024 10:20 PM லாஸ்ட் டேட்டாபேஸ் பேக்கப். இங்க வர்ற இன்ஃபர்மேஷன் வந்து ஃபில் பேக்கப்பை குறிக்கும், இங்க வர்றது வந்து லாக் பேக்கப் குறிக்கும். டிஃபரன்ஷியல் பேக்கப்புக்கு இந்த மாதிரி பார்க்க முடியாது. இப்படிதான் மெயின்டெனன்ஸ் பிளான் கிரியேட் பண்ணி நம்மளோட ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணலாம். இப்போ மெயின்டெனன்ஸ் பிளான் வந்து ரெஃப்ரெஷ் பண்றேன், கிரியேட் ஆயிடுச்சு பாருங்க. இதை ரைட் கிளிக் பண்ணி நீங்க எக்ஸிக்யூட்டும் பண்ணலாம் ஆடாக்கா, இல்லைன்னா ஷெடியூல் படி ஓடும். மாடிஃபையும் பண்ணலாம், வேற ஏதாவது பிளான் ஆட் பண்ணலாம், ஹிஸ்டரி பார்க்கலாம். பாருங்க, ஒரு தடவை எக்ஸிக்யூட் ஆயிருக்கு, அதோட ஸ்டேட்டஸ் டிக்கு கிரீன்ல இருக்குனாவே சக்சஸ்னா அர்த்தம். டீட்டெயிலா போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்கோ ஒரு டாஸ்க்ல அப்படின்னு. இது பாருங்க, ரைட் கிளிக் பண்ணி ரிப்போர்ட்ஸ் இருக்கு பாருங்க. இது வந்து இது எஸ்எஸ்ஆர்எஸ் வரும். மாடிஃபை பண்ணீங்கன்னா நம்ம டிசைன் பண்ணோம்ல, எடிட் பண்ணோம்ல, அந்த ஸ்டேஜுக்கு போயிடும். டிசைனர்ல போயிட்டு இந்த தியரி எடுக்கும் பொழுது கடைசியா சொன்னோம்ல டிசைனர்னு, நம்ம விசாரில் பண்ணது டிசைனர்ல எப்படி இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ரீபில்ட் இண்டெக்ஸ்னு ஒரு டாஸ்க் எடுத்து போட்டு பாயிண்டர் போட்டு கனெக்ட் பண்ணி, அடுத்து இன்டெகிரிட்டின்னு ஒரு டாஸ்க் எடுத்து அடுத்து இன்னொரு பாயிண்ட். இப்போ இந்த கிரீன் லைன் இப்போ எதுக்கு வருதுன்னா, இது ரன் ஆனோன்னா இது ரன் ஆகும், இது ரன் ஆனோன்னா இது ரன் ஆகும். இதுதான் டிசைனர் மூலமா பண்றது. ஆனா அம்மா செஞ்சது விசார்ட் மூலமா பண்ணோம். ரெண்டும் ஒரே இதுதான். இது கொஞ்சம் நம்மளுக்கு நிறைய கண்ட்ரோல் இருக்கும், நம்ம பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம் டிசைனர்ல. ஷெட்யூல் அங்கே வந்துச்சு பாருங்க. வெட்னஸ்டே 10 மணி 10:20 ஓடணும், சண்டேயும் 10:20 ஓடணும்னு கொடுத்தோம்ல, கரெக்டா வந்துச்சு பாருங்க, தெரியுதா? நம்ம அங்க என்ன பண்ணாமோ அப்படியே இருக்கு பாருங்க, ரெண்டுமே ஒண்ணுதான். இதுல போயிட்டு மாடிஃபைன்னு கொடுத்தீங்கன்னா டிசைனர் தான் எடுத்துட்டு போவோம். இப்போ நம்ம வந்து நியூ மெயின்டெனன்ஸ் பிளான்னு ஒரு டிசைனர்ல பண்ணி காமிக்கிறேன். SQL டிசைன், டிசைனர் வழியா பண்றதுக்காக அப்படி கொடுத்துருக்கேன். இங்க நீங்க ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம், நான் எதுவும் கொடுக்கல. இதுக்குள்ள இதெல்லாம் எங்க எடுப்பீங்க அப்படின்னா, இனிஷியலைசர் ஆச்சு. ஓகே, நான் வந்துச்சு பாருங்க. இந்த டூல் பாக்ஸுங்கிறத கிளிக் பண்ணி வரல அப்படின்னா இங்க போய் கூட நீங்க எடுத்துக்கலாம். Ctrl+Alt+X அதான் ஷார்ட்கட் கீ டூல் பாக்ஸுக்கு. அதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா மெயின்டெனன்ஸ் பிளான் டாஸ்க்ன்னு இருக்கும். அதுல உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செஞ்ச மாதிரியே டிசைன் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணோம், பழைய இதுக்கு போயிடுறேன். ரீபில்ட் பண்றோம், இன்டெகிரிட்டி செக் பண்றோம், பேக்கப் எடுத்தோம். இப்போ நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ரீபில்ட் எடுத்து போடணும். இப்படி ஜஸ்ட் டிராக் அண்ட் டிராப் தான். அடுத்து இன்டெகிரிட்டி செக் பண்ணோமா, அதை இப்படி டிராக் அண்ட் டிராப் பண்ணி இழுத்து போடுறீங்க. இது ரெண்டையும் கொண்டாந்து கனெக்ட் பண்ணி விடணும். அடுத்து பேக்கப் எடுத்தோமா, பேக்கப் டாஸ்க், இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி விடணும். இப்படி விட்டுட்டீங்கன்னா இப்போ இது ரன் ஆகணும்னா இது ரன் ஆகும், இது ரன் ஆகணும்னா இது ரன் ஆகும். இப்போ ஒன்னொன்னையும் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா டீட்டெயிலாக ஓப்பன் ஆகும், இல்லை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸும் போடலாம். ரெண்டு வகையும் பண்ணலாம்.
ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இங்கே போயிட்டு நீங்கள் வந்து எந்தெந்த டேட்டா பேஸ்லாம் எடுக்கணும். வந்து அட்வென்ச்சர் ஒர்க்ஸ் 2022 எடுத்தோம். இப்போ அட்வென்ச்சர் ஒர்க்ஸ் DW 2022. இது பை டிஃபால்ட்டே விட்டுருங்க. ஓகே, இதில் இப்படி ரைட் கிளிக் பண்ணி எடிட் டிசேபிள் இந்த டாஸ்க் ஓடாம கூட நீங்க மாத்திக்கலாம், டிசேபிள் பண்ணிக்கலாம். இது ஒன்று ஒன்றா செக் பண்ணி பாருங்க. அடுத்து இன்டெகிரிட்டி எடிட் அட்வென்ச்சர் ஒர்க்ஸ் DW 2022 சூஸ் பண்றேன். இது எஸ்கியூலா கூட நீங்க பண்ணி பார்த்துக்கலாம். எஸ்கியூஎல் queryல வந்து இப்படி தான் ரன் பண்ணுவோம். இன்டெகிரிட்டி DBCC செக் டிபி பிராக்கெட்டுக்குள்ள அந்த டேட்டாபேஸ் நேம் வித் பிசிக்கல் ஒன்லி இப்படின்னு தான் ரன் பண்ணுவோம். அடுத்து பேக்கப் டேட்டாபேஸ், உங்களுக்கு எந்த டேட்டாபேஸ் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கிங்க. நான் வந்து அட்வென்ச்சர் ஒர்க்ஸ் DW 2022 சூஸ் பண்ணியிருக்கேன். எங்க பேக்கப் எடுக்கணுங்கிறத சொல்றேன். டிஸ்க்கு டெஸ்டினேஷனுக்கு நான் கொடுத்தாகணும். டில எஸ்கியூஎல் டிபிஐ செஷன், அதுக்கு முன்னால டில எஸ்கியூஎல் டிபிஐ செஷன் போய் பார்க்குறேன். கடைசியா 10-20க்கு எடுத்தது தான் இருக்கு. கிரியேட் சப் டைரக்டரி ஃபார் ஈச் டேட்டாபேஸ், ஒவ்வொரு டேட்டாபேஸும் ஒரு சப் டைரக்டரி கிரியேட் பண்ற மாதிரி கூட செட் பண்ணியிருக்கேன். எஸ்கியூஎல் கூட நீங்க எடுத்து பார்த்துக்கலாம். TSQL பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. கொரி சப் டைரக்டரி கிரியேட் பண்றதுக்கு இந்த கமாண்ட் தான், master.dbo.xp_create சப் டைரக்டரி. அந்த பாத்தை கொடுத்துடணும். நீங்க கிரியேட் பண்ணிடும். அடுத்து நார்மலா நம்ம பேக்கப் எடுக்கிற கமாண்ட் தான், பேக்கப் டேட்டாபேஸ் நேம் டு டிஸ்க் என்ன பார்த்து வித் இந்த கமாண்ட்ஸ்லாம் வரும். டாட்ஸ் ஈக்குவல் டு 10, மற்றதெல்லாம் டிஃபால்ட், அதை நீங்க இக்னோர் பண்ணிக்கலாம். ரன் பண்ணலாமா? சேவ் ஆல், சேவ் ஆயிடுச்சு. ரெண்டு பிளான் வந்துச்சு பாருங்க. இப்போ நீங்க எது ரன் பண்ணணுமோ அதை போய் ரைட் கிளிக் பண்ணி எக்ஸிக்யூட்னு கொடுக்கலாம். இப்போ நம்ம டிசைனர்ல இருக்கோம், இதை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸிக்யூட்னு கொடுக்கலாம். ஷெட்யூல் வந்து நீங்க இங்க போய் செட் பண்ணிக்கலாம். இதை இருக்கு பாருங்க. இப்போ வெட்னஸ்டே 10:31 போடுற மாதிரி பண்ணிடலாமா? கரெக்டா இருக்கும். கொடுத்துட்டேன், சேவ் பண்ணியாச்சு. போடுதான்னு பார்க்கலாமா? எஸ்பி கூட்டு போட்டு பார்க்குறேன். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஓடணும்? ஏபிசிசி 10:31 ஆயிடுச்சு. ஓடுறாரான்னு தெரியல. இப்போ சின்ன டேட்டாபேஸா இருக்குது அப்படின்னா இங்க ஒடியாந்துரும். பேக்கப் உடனே வந்திருக்கும். இல்ல ஒருவேளை நம்ம கிரியேட் பண்றதுக்கு முன்னாலே போயிடுச்சான்னு தெரியல. 10:31 இன்னைக்கு வெட்னஸ்டே தான், வீக்லி. 10:32 கொடுப்போம். சேவ். வெஞ்சர் ஒர்க்ஸ் 10:31. சரி, டிசைன்ல தான் நான் பண்றேன். டிசைன்ல தான் ஷெடியூல் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் எவரி வீக் ஆன் வெட்னஸ்டே கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். 10:32 PM. 10:32 ஆயிடுச்சு. வரலை. ஹிஸ்டரி எடுத்து பார்ப்போம். டிசைனர் ரைட் கிளிக், வியூ ஹிஸ்டரி. ஓடி இருக்க 2 தடவை ஓடி இருக்க.
31 ஓடி இருக்கு. டாஸ்க் டீட்டெயில்லாம் கம்ப்ளீட்டா இல்ல, என்ன நடக்குது தெரியல. ஸ்பெசிபிக் டேட்டாபேஸ் தான். அட்வென்ச்சர் ஒர்க்ஸ். அட்வென்ச்சர் ஒர்க்ஸ் டிடபிள்யூ 2022 தான் எடுத்தேன். நான் இப்படி எக்ஸிக்யூட்டே பண்றேன். ஷெட்யூல் வந்து இங்கே ஒரு இடத்துல ஏதோ மிஸ் ஆகுதான்னு தெரியல. ஜஸ்ட் எக்ஸிக்யூட்டே பண்றேன். எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கு. ஷெட்யூல்லையும் ஓடி தான் இருக்க மாட்டேருக்கு, ஆனால் எரர் எதுவும் சொல்ல மாட்டேது. இப்போ பார்க்கலாமா இங்க ஏதாவது வருதான்னு. சக்சஸ் தான் வருது. நான் பேக்கப் இல்லை. பேக்கப் இறங்கிய போதா. எடிட் டூல்ஸ். பேக்கப் டு டெஸ்டினேஷன். கரெக்டா. சப் டைரக்டரி கிரியேட் ஆகி அங்க போகுது. இதா இருக்கு பாருங்க, தெரியுதா? எடுத்துக்கிட்டு தான் இருந்திருக்கு, அம்மா பார்க்காம இருந்திருக்கோம். பேக்கப் ரன் ஆகிட்டு தான் இருக்கு. ஓகே. இப்படிதான் ஏதாவது ஒர்க் ஆகலை, ஏதோ ஃபெயிலியர் அப்படின்னா செக் பண்ணுவீங்க. நம்ம வந்து என்னன்னா, நம்ம சப் டைரக்டரி கிரியேட் பண்ணதை மறந்துட்டோம். கிரியேட்டிவ் சப் டைரக்டரின்னு செட் இதை டிக் பண்ணியிருந்தேன், அதனால நம்ம அங்கே தேடுறத நான் மறந்துட்டேன். இந்த ஃபோல்டருக்குள்ள போய் கிடந்திருக்கு அட்வென்ச்சர் ஒர்க்ஸ். அதே டிபி நேம்லேயே ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகி அதுக்குள்ள போய் எல்லா பேக்கப்பையும் போடும். இது எதுக்காகன்னா, நிறைய டேட்டாபேஸ் சூஸ் பண்ணீங்கன்னா வரிசையா இருக்கும். ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்கிறதுக்காக நீங்க இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். சப் டைரக்டரி கிரியேட் பண்ணி ஒவ்வொரு டேட்டாபேஸ் பேர்லையும் சப் டைரக்டரி கிரியேட் பண்ணி உள்ள போய் பேக்கப் போடும். ஒரு பேக்கப் ஒரு டேட்டாபேஸ்க்குமே ஒரு 10-15 பேக்கப் இருக்குன்னு வச்சுங்களேன், போட்டு குழப்பம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபோல்டருக்குள்ள தூக்கி போட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் செக் பண்றதுக்கு. இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம்? லாஸ்ட் கிளாஸ் கியூஸ் பார்த்தோம். அப்புறம் வந்து ரீட் எரர் லாக் எப்படி ரீட் பண்றதுன்னு பார்த்தோம். எக்ஸ்பி அண்டர் ஸ்கோர் ரீட் எரர் லாக் எப்படி பேராமீட்டர்லாம் பாஸ் பண்ணி 0 1. இந்த 1னா எரர் லாக், 2னா எஸ்கியூஎல் ஏஜென்ட் லாக். இந்த இதை சொல்றேன். இது வந்து இன்னைக்கு உள்ள எரர் லாக். 1ன்னு கொடுத்தீங்கன்னா நேற்று அதுக்கு முன்னால் உள்ள எரர் லாக் ஃபைல், அது மாதிரி. இது வந்து எதை தேடுறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கு, இது இன்னொரு ஸ்ட்ரிங்கு. இந்த ரெண்டு கண்டிஷன் மேட்ச் ஆகிறத எடுத்துட்டு வரும். இது வந்து என்ன ஸ்டார்ட் டைம், இது என் டைம், இது அந்த ஆர்டரு. இந்த மாதிரி பார்த்தோம். அடுத்து ஒரு மெயின்டெனன்ஸ் பிளான் வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்றது, விசார்ட் வழியா எப்படி டிசைனர் வழியா அப்படிங்கிறத பார்த்தோம். விசார்ட்ல அதுலயே தந்துரும். ஈவன் நீங்க விசார்ட்ல பண்ண பிறகும் அதை ரைட் கிளிக் பண்ணி மாடிஃபை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். டிசைனர்ல உள்ள மாதிரியே வந்துடும். அதில் நம்ம வந்து என்னென்ன டாஸ்க்லாம் ரன் பண்ணலாம், அதெல்லாம் எப்படி டிசைன் பண்றது, அதெல்லாம் டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி டூல் பாக்ஸ்ல இருந்து டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி சேவ் பண்ணிட்டு இந்த இருக்கு பாருங்க மேலே சேவ். ஷெடியூல்னு பண்ணி அது ரன் ஆகுற மாதிரி செட் பண்ணேன். மேனுவலாகவும் ரன் பண்ணலாம், ரைட் கிளிக் பண்ணி எக்ஸிக்யூட். ஷெடியூலும் போட்டிங்கன்னா அந்த ஷெடியூல் டைம்ல ரன் ஆகும். இன்னைக்கு என்னென்ன பார்த்தோம்? ஒரு எரர்லாக் எப்படி இது பண்றதுன்னு பார்த்தோம். மெயின்டெனன்ஸ் பிளான் வந்து எப்படி கிரியேட் பண்றது, டிசைன் வழியா இல்லை விசார்ட் வழியா அப்படிங்கறத பார்த்தோம். இதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஏஜென்ட் ஜாப் இதே தான். அது ஆக்சுவலா என்ன ஆயிருக்கும்னா, இப்போ பாருங்க, நம்ம இதை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இப்போ இன்னைக்கு நம்ம செஞ்ச வேலைக்கே ஒரு ஜாப் கிரியேட் ஆயிடுச்சு பாருங்க, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கறதுக்கு. இப்போ இந்த ரெண்டு வேலை செஞ்சோம்ல மெயின்டெனன்ஸ் பிளான், இதோட எப்பெல்லாம் நீங்க மெயின்டெனன்ஸ் பிளான் கிரியேட் பண்றீங்களோ கரஸ்பாண்டிங் ஜாப் வந்து கிரியேட் ஆயிரும். இப்போ உங்களுக்கு ரன் ஆனதே பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் வழியா தான் ரன் ஆயிருக்கும். இந்த ரன் ஆயிருக்கு பாருங்க, 10:31 10:32. இதுல போயிட்டு நீங்க பாத்துக்கலாம். இது வந்து மெயின்டெனன்ஸ் பிளான் நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னாவே ஜாப் கிரியேட் ஆயிரும். இல்ல எனக்கு மெயின்டெனன்ஸ் பிளான் இல்லாமே நம்ம ஜாப் டைரக்டாவும் கிரியேட் பண்ணலாம். அதை வர்ற கிளாஸ்ல பார்ப்போம். இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க.
ஈஸி தான் அது. நீங்களாவே இந்த டூல் பாக்ஸில் உள்ள டூல்ஸ்லாம் ஒன்று ஒன்று என்ன அப்படின்னு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி அதில் உள்ள இதெல்லாம் செட் பண்ணி பாருங்க. ஸ்ட்ரிங் டேட்டாபேஸ் அப்டேட் ஸ்டாட்ஸ். எதுவும் டவுட் அப்படின்னா கேளுங்க, இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இது டைரக்ட் மெசேஜ் கூட அனுப்புங்க. எதனாலும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நம்ம இன்னைக்கு வந்து 25th கிளாஸு. நம்ம வந்து 24 கிளாஸ் தான் நம்ம பிளானு. நம்ம ஒரு 3 கிளாஸ் எடுக்கலல்ல, அதனால எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டு இருக்கு. ஒரு 3 கிளாஸ் நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம். 7, 10, அப்புறம் 22, ஒரு 3 கிளாஸ். இந்த 3 கிளாஸ்னால நம்மளுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டு இருக்கு. இது ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. எதுவும் டவுட் அப்படின்னா கேளுங்க. வி வில் சி இன் நெக்ஸ்ட் கிளாஸ். இது வந்து சந்தேகமா தெரிஞ்சு நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். பார்ட்டிசிபென்ட் டு அன்மியூட் தெம்செல்ஸ். எதுவும் டவுட்னா கேளுங்க. இல்லை அப்படின்னா வி வில் சி நெக்ஸ்ட் கிளாஸ். இது ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். செஞ்சு பாருங்க, நான் அந்த நோட்ஸ்லாம் அனுப்பிச்சி விட்றேன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை பாய். தேங்க்ஸ்.